ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்டில் இன்னைக்கு புதுசாக கடல் மண் போட்டிருக்கோம் உள்ளாடி. இதுக்கு முன்னாடி போடுறது தான். நம்ம நேற்றுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால கடல் மண் கொஞ்சம் போட வேண்டியது இருந்தது மேலே. ஆனால் நம்ம கடல் மண் போடுறதுனால அதோட டஸ்ட்டு இதில் விழும்போது மேக்ஸிமம் காஞ்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் லாஃப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம கடல் மண் போடுறதுனால மேக்ஸிமம் சின்ன சின்ன சிப்பி தோடு இந்த மாதிரி கால்சியம் கண்டென்ட் உள்ள சாணங்கள் அதில் கிடக்கும் மேக்ஸிமம் சின்னதாட்டு. அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு பாருங்கள் பேடு. நம்ம மண் போட்டதுலேருந்தே கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு தான் இருக்காது. அதனால் உங்கள் லாஃப்டில் நீங்கள் முடிஞ்ச அளவு கடல் மண் போடுங்க. அது பேடுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கால்சியம் கண்டென்ட்டும் கிடைக்கும். அப்புறம் பெருசாக ஸ்மெல் எதுவும் வராது. நம்ம லாஃப்ட் ஃபுல்லாக நம்ம ஒரு வாரமோ 15 நாள் ஒரு வாட்டி இப்படி பண்ணாலே போதும். நம்ம க்ளீன் பண்ணும்போது மேலே இருந்து ஓரளவு மண் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக மண் போடுவோம். அப்போ அதில் ஈக்குவலாகி மேலே கிடக்கும் மண். அது நான் போய் நண்பர் கேட்டிருந்தார் என்ன மண் போடுறீங்கன்னு. நான் கடல் மண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் மண் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம். நம்ம அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அதை குத்தி சாப்பிட்டுருக்கு பாருங்கள். அந்த சின்ன சின்ன சிப்பிகள் கால்சியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில். நம்ம எப்போ எல்லாம் புதிய மண் உள்ளே போடுறோமோ அப்போ எல்லாம் இப்படி தான் சாப்பிட்டுட்டே இருக்கும் குத்தி குத்தி. நமக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அதுக்கு கரெக்டாக தெரியும் சிப்பி கிடக்கிறது. சின்ன சின்ன தூள் தூளாக கிடக்கும் சிப்பி. இது இயற்கையாகவே நமக்கு கடல்லேருந்து மண்ணிலேருந்து கிடைக்கிறது தான். அதனால் மேக்ஸிமம் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் பேடு கால்சியம் கண்டென்ட் கிடைக்கிறதுனால. நீங்களும் உங்கள் லாஃப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் லாஃப்டில் கடல் மண் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறமா 1500 சப்ஸ்கிரைபர் கிவ்அவே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். நெருங்கி வந்துட்டுருக்கு. நம்ம தரமான ஒரு கிவ்அவே இருக்குது. அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே காய்ஸ்.